ஆங்கிலா காட்டும்போதே தெரியல. என்னோட கதை தான் அந்த படம். கார்த்திக் அப்படிதான் எல்லாம் கூப்பிடுவாங்க. இன்ஜினியரிங் முடிக்க போறேன் இந்த 2 வருஷத்துல. பிரச்சனை அது இல்லை. என்னமோன்னு சுத்தி தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா பார்த்தா எல்லாம் நார்மலா தான் இருக்கு. எதுவும் புரியல. வாழ்க்கையை வாழாமே வெறுத்த மாதிரி இருக்கு. நாச்சு 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 நாச்சு. ஆயிடா மச்சான். ஆயிடா. அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது? லைஃப்லாம் சுத்த போருடா. காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கு. வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்கு. என்னடா இப்படி பேசுற? விட்றா மச்சான், லைஃப் அப்படிதான் இருக்கும். உனக்கு பிடிச்சது நீ பண்ண, எல்லாம் கரெக்டா இருக்கும். இப்ப பாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி என் ஆளோட பேசுறேன், ஃப்ரீ டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். ஸோ லைஃப் எனக்கு சந்தோஷமா தான் போகுது. பிகாஸ் எனக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டேன், நீயும் உனக்கு பிடிச்சது பண்ணு, அவ்வளவுதான். ஓகேவா? ஓ, அப்ப லவ் பண்ணா எல்லாம் சரியாயிருமா? மேபிடா. அப்ப நான் யாரடா லவ் பண்றது? மச்சான் அவ்வளவுதான், சுத்தி நம்ம ஏரியாவே ஒரு அளவுக்கு அழகான பொண்ணு. அப்படி நல்லாதான் இருக்கா. ஆனா எப்படிடா அவ பேசுறது? பேசுறா. எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் பேமெண்ட்? போ 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 போ. மச்சான் போடா. பயமா இருக்குடா. போடா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னதான் பண்றேன்னு தெரியல. எப்ப பாரு ஊரை சுத்துற, இல்லைன்னா மொபைல நோண்டுற, படிக்கிறதே கிடையாது. எப்படிதான் நீ உருப்பட போறேன்னு எனக்கு தெரியல. ஹலோ, நான் கால் பண்ண எடுக்க மாட்டியா? நீயும் கால் பண்ணவே மாட்டேங்கிற. நான் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டேனா உனக்கு? ஆ, நம்ம மீட் பண்ணுறதில்ல, பேசுறதில்ல, உனக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலையா உனக்கு? ஹலோ, இருக்கியா இல்லையா? வாழ்க்கையே கெடுப்பா இருக்கா. என்ன பண்ணாலும் சரியா மாட்டேங்குது. வீட்டில் சண்டை, அம்மாவோட சண்டை, ஆளோட சண்டை. டேய் மச்சான், கரீனா கபூரா மச்சான் 50 கோல்டு தராங்க மச்சான். டேய் கூல் ஸ்வச் பாரத். Why are you doing like this? You're very worst நீ. அண்ணா புடா அதனால வாழ்க்கையே போச்சு. இல்லை ஸ்வச் பாரத் தான் மச்சான். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் தானோ? மதர் டீச்சிங், ஆல் இஸ் கோல்டிங், அவ்வளோதானே மச்சான். அதெல்லாம் நம்ம தேடி போகக்கூடாது மச்சான். எதை? அதான் மச்சான், அதெல்லாம் தேடி போகக்கூடாது மச்சான். நம்ம உடம்புக்கு ஐயோ சொல்ல தெரியல எனக்கு. அதான் மச்சான். சந்தோஷம். தேங்க்ஸ் பாஸ். சந்தோஷங்கிறது பாஸ் 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 கொடுத்ததுக்கு ஒரு ரோல் தான். நானே முடிச்சிடறேன் பாஸ். ஓகே ஹேவ் ஃபன். ஹேவ் ஃபன் கைஸ். அதான் மச்சான், உனக்கு அட்வைஸ்லாம் பண்ணலடா. நீ பண்ணாலும் கேட்க மாட்டேன். சந்தோஷன்றது நீ தேடி போகக்கூடாது மச்சான். ஒரு பொருள் மேலே சந்தோஷம் வச்சுன்னா எத்தனை நாளைக்கு இருக்கும்? அது போனதுக்கப்புறம் அவ்வளோதான், கத்தம் முடிஞ்சு. மச்சான் உன்னை திட்டினா உங்கள் அம்மா தானே உன்னை திட்டினாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா உன்னை திட்டினதே இல்லையா? இல்லை வெளியில் யாராவது திட்டினா சும்மா விட்டு வந்துடுறியா? ஆள் தானே மச்சான் சண்டை போட்டா. உன் மேலே இருக்க பாசத்தில் சண்டை போட்டிருப்பான் மச்சான். அவன் ஜாலியாக வெளியில் கூப்பிட்டு போ, ஜாலியாக இரு. இதை விட்டு வந்து மனசு கஷ்டம். சரி மச்சான், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சொன்ன அட்வைஸ் ஞாபகம் வச்சுக்கோ. எவ்ரிதிங் ஹேவிங் நாட் என்ஜாயிங். ஓகே மச்சான். இந்த டைரக்டர் இவெல்லாம் அட்வைஸ் பண்ற மாதிரி வச்சிருக்க. ஏண்டா அவ்வளோ திட்டியும் நீ வெளியே சுத்துறல? மாமா டென்ஷன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். 5 minutesல வந்துடுறேன். ஓகேவா? ஹலோ. சொல்லு. வெளியே போகலாமா இன்னைக்கு? அதிசயமா இருக்கு, நீ எல்லாம் கூப்பிடுற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வெளியே போகலாம். வரியா? ஓகேடா. ஹோலி ஸ்மோக் 4 o'clock நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே பாய். பார்த்தீங்களாங்க, சந்தோஷம் என்னன்னு புரிஞ்சுடா. சந்தோஷன்றது நாம தேடி போகிற விஷயம் இல்லை, அது நமக்குள்ள இருக்கிற விஷயம். அது இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு.
இந்த உலகத்துல சில பேர் என்ன தேடுறோனே தெரியாம தேடிட்டு இருக்காங்க. சில பேர் வேண்டிய கையில வச்சுட்டே தேடிட்டு இருக்காங்க. சில பேர் ஒருத்தன் தேடுறானேன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க. நம்ம தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்ணதோட ஹாப்பியா வாழுங்க. பாஸ் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், பட்டு தான் திருந்துவோம். ஏன்? பிகாஸ் யூத்னா யூத்னா அப்படிதான்.